ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம அரிசி முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு நான் 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 5 நிமிஷமாக தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிலில் தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது உடச்ச கடலை 100 கிராம் எடுத்துருக்கேன். 100 கிராம் உடச்ச கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 200 கிராம். உளுத்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது சிறுபருப்பு 100 கிராம். சிறுபருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசி ஒரு கைப்பிடியில் புழுங்கலரிசி அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி ஒரு கைப்பிடி தான், வறுத்தா கொஞ்சம் கூடுதலாக தெரியும். இப்போ இந்த 4 பொருளையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மில்லில் கொடுத்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டோம். இப்போ அரைச்சி வச்ச மாவில் நம்ம 100 கிராம் டால்டா, வெள்ளை எள்ளு 50 கிராம், ஓமம் 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப, வெதுவெதுப்பான வெந்நீர் மாவு பிசைகிறதுக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எள்ளு, அடுத்தது ஓமம் கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்க 100 கிராம் டால்டா, அடுத்தது சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சூடு உள்ள வெந்நீர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முறுக்கு குழலில் போட்டு நம்ம எடுக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க மாவு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாவு நம்ம கொஞ்சமாக முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு எடுக்கலாம். நான் இதுக்கு ஸ்டார் அச்சு உள்ள பிளேட் எடுத்திருக்கேன். நம்ம முறுக்குழலில் மாவெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியில் வெளிப்புறத்தில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம ஆயில் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். அந்த ஆயிலில் சேர்த்துடலாம். முறுக்கு ஆயிலில் கொஞ்சம் பொரிஞ்சதும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், முறுக்கு எண்ணெயில் பொரிஞ்சிச்சு நல்லா. இப்போ அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தக வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.